நாளுக்கு அப்புறம் போலீஸ்க்கு ரொம்பவே ஷாக்கான ஒரு நியூஸ் கிடைக்குது. அது என்னன்னா, தோண்டப்பட்ட இடத்துல ஹியூமன் போன்ஸ் இருந்தது. இந்த ஷாக்கிங் நியூஸ் மட்டும் இல்லாமல் இன்வெஸ்டிகேஷன் அப்போ கிடைச்ச ஒரு டைரி, அந்த டைரி யாரோடதுன்னா ஆட்டோ சங்கரோடது. அந்த ஆட்டோ சங்கரோட டைரியில் என்ன எழுதிருக்குன்னா, அவர் மட்டும் இந்த கொலையை செய்யலை, அவர் கூட இருந்தவங்களும் கொலை செஞ்சிருக்காங்கன்னு எழுதப்பட்டிருக்கு. புதைக்கப்பட்ட அந்த பாடி யாரோடதுன்னா விக்டிம்ஸோட பாடி. விக்டிம்ஸோட பாடியை சில இடங்கள்ல வெளியும் புதைப்பாங்க, ஆனால் சில இதாட்டி வீட்டுக்கு பின்னாடியும் புதைப்பாங்க. மெனி காமன் பீப்புள் இன்னமும் பிலீவ் பண்ணுறது என்னன்னா, ஆட்டோ சங்கர் மட்டும் இல்லை, இந்த கேஸில் நிறையா பொலிட்டீஷியன்ஸ் மற்றும் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸும் இன்வால்வ் ஆயிருக்காங்கிறது தான். போலீஸ் அவங்களுக்கு கிடைச்ச எவிடன்ஸோட ஆட்டோ சங்கரை வச்சு அவங்க கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. கோர்ட்டும் அவன் பண்ண கிரைம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க. ஆனால் இந்த கேஸ்லேயே மோஸ்ட் ட்விஸ்டிங்கான பார்ட் என்னன்னா, ஜெயிலில் இருந்து சில மாதங்களுக்கு அப்புறம் நம்ம ஆட்டோ சங்கர் தப்பிச்சிட்டான். ஆட்டோ சங்கரை பிடிக்கிறதுக்காக போலீஸ் ஒரு சர்ச் டீமை ரெடி பண்ணுறாங்க. சர்ச் டீமை ரெடி பண்ணி மாதங்களாக தேடி அதுக்கப்புறம் ஃபைனலாக ஆட்டோ சங்கரை பிடிக்கிறாங்க. கடைசியாக நம்ம ஆட்டோ சங்கரை